இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலாரம் லாக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். 3 கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து லாக்கு, அலாரம் லாக். இது நல்ல ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்குது. 1/4 கிலோ கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட்டு. செல்லு ஆல்ரெடி இருக்குது உள்ள. அந்த செல்லு போக நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 6 செல்லு கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறத பார்த்துருவோம். இப்போ நம்ம நார்மல் லாக் இருக்கிறப்போ டச் பண்ணோம்னா சவுண்டு வரல, லாக் ஆகியிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இதை அன்லாக் பண்ணிடுவோம். அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ இது நமக்கு ரிமூவ் பண்ண வருது. இந்த மேலே உள்ள ஸ்டீல் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ண வருது. ஆனால் எந்த சவுண்டுமே வரல. இது எப்படி சவுண்டு வருதுன்னா, இப்போ நம்ம கடைகள் இல்லாட்டினா வண்டிகளுக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வண்டி வந்துட்டு வெளியில் நிற்க வைக்கிறீங்க, ஆள் பேர் இல்லாத இடம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான் அது. நைட் நேரத்தில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஸ்டீலை எடுத்து அப்படி ரிவர்ஸில் வச்சுருங்க. ஒரு பீப்னு ஒரு சவுண்டு வருது. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ரைட்டில் மாட்டியிருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம். இது எந்த லெவலுக்கு வந்துட்டு நல்லா டியூரபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட போகிறோம். இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு யாராவது உங்கள் பைக்கையோ உங்கள் கடையிலையோ வந்து திருட வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லாக்கை ஃபஸ்ட்டு டச் பண்ணுவாங்க. டச் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து பீப் சவுண்டு வர ஆரம்பிச்சிருது. இந்த பீப் சவுண்டு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஒரு 10-20 செகண்டில் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நம்ம அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வெளியூர் போயிருந்தாலும் நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் எழுந்திரிச்சிருவாங்க, இப்போ எப்படி போய் ஸ்டாப் பண்ணுறங்கிறது நமக்கு தோணும். ஸோ இது அப்படி இல்லை, ஒரு 20 செகண்டில் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அந்த பயமும் நமக்கு தேவையில்லை. நம்ம டச் பண்ண உடனே அது வந்துட்டு சென்சார் ஆட்டும். அந்தளவுக்கு சென்சார் வச்சுருக்காங்க இதில். இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ, இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அது செல்லை போட்டுக்க வேண்டியது. இந்த சைடு 3 செல்லு, இந்த சைடு ஒரு 3 செல்லு போட்டு நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. வாங்குறவங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்குது. நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா திருட வரவங்க வந்துட்டு இந்த டெக்னாலஜியுமே வந்து உடைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்போதுமே அந்த அடிஷ்னல் பூட்டு வந்து நம்ம ஹெவியான பூட்டு ஒன்று வச்சுக்கணும். இது வந்து ஒரு சென்சார் அலர்ட் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து செகண்டரி பூட்டாக யூஸ் பண்ணுங்கள். மெயின் பூட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா குவாலிட்டியாக உள்ளது, எப்போதும் போல் ஸ்டீலில் உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.